அனைவருக்கும் வணக்கம். மோடி அரசாங்கம் இந்திய மக்கள் மீது, தன் நாட்டு மக்கள் மீது தினம் தினம் ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. 10 1 11 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இப்போ நாட்டு நிலவரம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி புதுசாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்க, ஆர்டிஐ இந்திய தேசிய காங்கிரஸ் பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போது கொண்டு வந்த இந்திய நாட்டு மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு சட்டம் இந்த ஆர்டிஐ சட்டம். இதை மோடி அரசாங்கம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சட்டத்தின் மூலமாக மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. அதை அவங்க விரும்பவே மாட்டாங்க. இந்த மோடி அரசாங்கம் அதை விரும்பவே விரும்பாது. பத்திரிகையாளரை பார்த்து பேசுகிறதுக்கே தைரியம் இல்லாதவர், எங்கள் பத்திரிகைக்காரங்க புதுசு புதுசாக ஏதாவது கேள்வி கேட்டால் நம்மளால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவர் இந்த ஆர்டிஐ சட்டத்தினால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார். அதாவது இந்திய மக்கள் மோடி அரசாங்கத்தால் என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கோமோ அதே அளவு பாரத பிரதமர் மோடி அவர்களும் இந்த ஆர்டிஐ சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கார். நான் சொல்கிறது பிரதமர் மட்டும் கிடையாது. பிரதமர், அவருடைய நண்பர், இந்தியாவோட மறைமுக ஓனர். இந்த கேஜிஎஃப் படத்தில் யார் சொல்லுவார்ல, ஒருத்தர்கிட்ட கேட்பார், யாருப்பா நீ அப்படின்னு, சிஇஓ ஆஃப் இந்த கம்பெனி அப்படிம்பார். உடனே யார் சொல்லுவார், கேஜிஎஃப் படத்தில் வரும்போது யார் சொல்லுவார், ஐ ஆம் த சிஇஓ ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி சிஇஓ ஆஃப் இந்தியா யாருன்னா அதானி, கௌதம் அதானி. பிரதமர் என்னமோ மோடி தான். அதனால் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்காக ஆர்டிஐ சட்டத்தை நீக்க போகிறாங்க. எப்படியெல்லாம் நீக்க போகிறாங்க, என்ன காரணத்தில் நீக்க போகிறாங்கன்னா, ஆர்டிஐ சட்டம் இருக்கிறதுனால அரசாங்க ஊழியர்கள் சரியாக வேலை பார்க்க முடியலை. இந்த மாதிரி 1 2 3 4 5ன்னு ஒரு வகைப்படுத்துவாங்க. அவங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வகைப்படுத்தி ஒரு லிஸ்ட்டு எடுத்து ஆர்டிஐ சட்டத்தை நீக்க போகிறாங்க.